வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணலான்னு தான். இது நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இதை நான் 2 டைப்பில் பண்ணியிருக்கேன். ஒன்று பிளெயின் ஹார்லிக்ஸ், இன்னொன்று சாக்லேட் ஹார்லிக்ஸ். சாக்லேட் ஹார்லிக்ஸை குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். அதுக்கு நான் 250 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 1 கப்பு. இதை நான் வீட்டில் அரைச்சது தான். சப்போஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் குவாலிட்டியான கோதுமை மாவு எது வேணாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு பால் பவுடர், அதாவது 100 கிராம் பால் பவுடர். 1/2 கப்பு பனக்கற்கண்டு, அதாவது 100 கிராம் பனக்கற்கண்டு. 100 கிராம் பாதாம், 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் வந்து நான் சாக்லேட் ஹார்லிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் வேண்டானா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் கோதுமை மாவை வறுத்துக்க போகிறேன். கோதுமை மாவை நல்ல மீடியம் ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். 7 நிமிஷம் மாவை இது மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டேன். பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இது 3 நிமிஷம் வறுத்தா போதும். மேலே இருக்க தோல் உறிஞ்ச வந்த போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாதாம் பருப்பை வறுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரெண்டு நிமிஷம் வறுப்பட்டுடுச்சு பாதாம் பருப்பு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பனக்கற்கண்டை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பனக்கற்கண்டுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கிறேன் பாதாம் பருப்பையும், வறுத்து தோல் எடுத்துருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு கூட இப்போ பொடி பண்ண இந்த மிக்சரையும் சேர்த்துக்கலாம். இது கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட பால் பவுடரையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் பாதி எடுத்து நான் சாக்லேட் ஹார்லிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பாதி மாவில் நான் இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நல்ல பவுடரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டிலேயே குறைஞ்ச செலவில் சூப்பரான நம்ம 2 வகையான ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய சாக்லேட் ஹார்லிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பிளெயின் ஹார்லிக்ஸ், இது சாக்லேட் ஹார்லிக்ஸ். இதை பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் பாலில் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிங்கன்னா அச்சஸில் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும் ஹார்லிக்ஸு. நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஹார்லிக்ஸில் சுகர் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இது கூட இந்த பிளெயின் ஹார்லிக்ஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் சாக்லேட் ஹார்லிக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் சூடான பால் ஊற்றுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்க பொருளை வச்சு மிக குறைவான செலவில் 2 விதமான நம்ம ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்தி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வடிகட்டி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.